ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வைடெக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிஞ்சிட்டு வர கேங்மேன் நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 11 இடிசியில் கேங்மேன் வேக்கன்ட் போடவே இல்லை. ஸோ அது ரிலேட்டடாக மின்சார வாரிய அண்ணா தொழிற்சங்கம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயரங்கன் அப்படின்ற மாநில செயலர் வாரிய தலைவருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. ஸோ கோரிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கேங்மேன் போஸ்டிங் பார்த்திங்கன்னா 15,000 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணி 10,000 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 இடத்துல கேங்மேன் 11 இடிசியில் கேங்மேன் எடுக்கவே இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு, அது எந்தெந்த இடிசின்னு சொல்லிடுறாரு. சென்னை வடக்கு, சென்னை சென்ட்ரல், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், மேட்டூர், திருநெல்வேலி, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த இடத்துலலாம் கேங்மேன் ஃபில் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. அந்த விடுபட்ட கேங்மேன் போடாத இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வெறும் 10% கீழே தான் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது, களப்பணி மேற்கொள்றதுக்கு ஆள் இருக்குது அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் இடிசியில் இருக்க எஸ்சி ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி மேலே தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலைகளை செய்கிறதுக்கு மற்ற இடிசிலேருந்து ஒர்க் பண்ணுற கேங்மேன்கள் அவங்க ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அவங்கள அந்த பர்டிகுலர் அவங்க எந்த இடிசியில் கேட்குறாங்களோ அங்கே மாற்றி கொடுங்க அப்படின்றது தான் இதில் கேட்குறாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டா எல்லா கேங்மேன் நண்பர்களும் எல்லா இடிசிக்கும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இது அமல்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.